அல்லாவுடைய அந்த ரூஹு நமக்குள்ள புகுந்தது இல்லையா, இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. முஸ்லீமுக்கும் இருக்கு, முஸ்லீம் அல்லாதவருக்கும் இருக்கு. அப்போ இந்த ரூஹுடைய பல வேலைகளில் ஒரு வேலை என்னன்னா கிரியேட்டிவிட்டி, படைப்பது. இது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்தது. நம்மளால் மட்டும்தான் புதுசாக ஒரு பொருளை உருவாக்க முடியும். ஒரு இன்னோவேஷன் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவான திங்கிங்கு, ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, இது மாதிரியான அந்த வேலைகள்லாம் வந்து இதெல்லாம் அல்லாவுடைய வேலைகள். அது மாதிரி நமக்கும் சிறிதளவு செய்வதற்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்போ நமக்கு அந்த ரூஹு வழியாக அல்லாஹ் நமக்கு வந்து இது கொடுத்துருக்கான். அப்போ மனுஷன் கண்டுபிடிக்கிற விஷயமும் உண்மையிலே என்னது, அல்லாஹ் கண்டுபிடிக்கிற விஷயம்தான். இப்போ குரானில் 16 அத்தியாயத்தில் இது எல்லாருமே சொல்லுவாங்க, இது கார் பஸ்ஸை குறிக்குன்ட்டு. மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றை அவன் படைத்தான். அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும், மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது ஹராமாக எல்லாம் ஆக்கலை, என்ஜாய் பண்ணுங்க, அதை உங்கள் அலங்காரமாக நீங்கள் ஆக்கிங்க. உங்கள் வீட்டில் 4 அரேபிய குதிரை வாங்கி கட்டுங்க, 4 பேர் வரவும் பார்க்கட்டும், என்னடா நான் அரேபிய குதிரை அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் ஞாபகத்து கொடுத்தான், நல்லா இருக்கேன், அந்த 100 ஆடு வச்சுருக்கேன் அல்லாஹ் கொடுத்தான், இப்படி வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை அவன் படைக்க இருக்கிறான். இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது காரு பஸ்ஸு ஃப்ளைட்டு இதை குறிக்கும். சில வாகனங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னும் வர ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வாகனங்களை படைக்க போகிறாங்க. பெட்ரோல் யார் படைச்சா, அல்லாஹ் தான் படைச்சான். எதுக்கு படைச்சான், காரில் ஊற்றுறதுக்கு தான் படைச்சான். அப்போ பெட்ரோல் வாயில் ஊற்றிட்டு குடிச்சிட்டு சாவறதுக்கு கொளுத்திக்கிறதுக்காக படைச்சான், அதுக்காக அல்லாஹ் படைக்கலை, காரில் ஓட்டுறதுக்கு தான் படைச்சான். அப்போ கார் வாங்கினா ஹராமா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டானா? சில பேர் என்ன நினைப்பறாங்க, நம்ம ஆன்மீக நண்பர்கள், உலகப்பட்டு இல்லாமல் இருக்கணும், ரசூல்லா வந்து ஒரு வழிபோக்கனை போகிற இல்லை சொன்னாங்க, நீ என்ன கார்லாம் வச்சுருக்க, அவள் எல்லாரும் வழிபோக்கன் மாதிரி இருந்தால் அப்புறம் யார் தான் செல்லந்தராக இருக்கிறது? அப்புறம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது. கொடுத்தா வச்சுக்கணும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும், அதற்கான ஹக்கை நிறைவேற்றணும். இல்லைன்னா ஒப்பாரி வைக்கக்கூடாது, எவனையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, இதுதான் மேட்ரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இங்கே ஒரு வாக்குறுதி கொடுக்குறான்ல, குரான் என் வேதத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வானத்திலேருந்து பொக்கிஷம், பூமியிலேருந்து பொக்கிஷன்ட்டு. இது வந்து சும்மா ரீல் கிடையாது. அல்லாஹ் வந்து இப்படி ஒரு காலகட்டம் மனித வரலாற்றில் இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அது யாருன்னா தாவூத் நபியுடைய காலகட்டம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்த காலகட்டம் 100 வருஷம். அது கிட்டத்தட்ட அந்த நம்முடைய கோல்டன் பீரியட் எப்படி 30 வருஷம், ரசூலுல்லாவுக்கு அப்புறம் 30 வருஷம். அவங்களுக்கு அப்போ ரசூலோட அந்த 10 வருஷம் எடுத்திங்கன்னா கூட 40 வருஷம்னு போடலாம். அது 10 வருஷம் கோல்டன் பீரியடாக இருக்கல, ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு அப்புறம் தான் கோல்டன் பீரியடாக மாறிச்சு. 30 வருஷம், அவங்களுக்கு 100 வருஷம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து எடுத்திங்கன்னா தாவூத், ஈசா, சுலைமான் நபி வரைக்கும் 100 வருஷம். அதைத்தான் அவங்க இன்னி வரைக்குமே கோல்டன் பீரியடாக பார்க்குறாங்க. அதைத்தான் அவங்க வந்து இஸ்ரேலை கையில் எடுத்தோம்னா நமக்கு மறுபடியும் அது கிடச்சிரும்னு அவங்க நம்புகிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ தூரம் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அது மீனிங் என்ன? யாராவதுனா விளக்கம் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாக யாராவது சொல்ல முடியுமா? அமெரிக்காவுக்கு எது லாபம்? இஸ்லாமிய நாடுகளோட கூட்டு வைக்கிறது லாபமா, இஸ்ரேலோட கூட்டு வைக்கிறது லாபம்? இங்கே 50 நாடுகள், பெட்ரோலு, இவ்வளோ வளம் இருக்குது. இவன் வருஷம் கை நீட்டி காசு வாங்குகிறான். 3 ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள், பில்லியன் இல்லை ட்ரில்லியன். நம்ம இந்தியா வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இன்னும் அச்சீவ் பண்ணல. ஆனால் இங்கே நீங்கள் கணக்கு போட்டு கூகுளில் பாருங்கள், இது வரைக்கும் அமெரிக்கா வந்து வருஷம் எவ்வளோ கொடுக்குது, எத்தனை டாலர் வந்து இஸ்ரேலுக்கு செலவு பண்ணுது, என்ன தேவை வந்துச்சு, அவ்வளோ நல்லவங்களா, இறக்க குணம் கொண்டா அப்படி வர அந்த அளவுக்கு இவனுங்களும் பஞ்சத்திலே இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட சோமாலியா கொடுத்துருக்கணும், யமனுக்கு கொடுத்துருக்கணும், சிரியாவுக்கு கொடுத்துருக்கணும், அங்கெல்லாம் கொடுக்கல. இந்த மனித குல மாந்தர்கள் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏதோ அடிமைத்தனத்தில் மிரட்டி வாங்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிற மாஸ்டர் மைண்டு தான் யார், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரியலன்னு வச்சிங்களேன், வேர்ல்டு பாலிட்டிக்ஸே புரியாது. தஜ்ஜால புரியல அப்படின்னா வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் புரியாது, இப்லீஸு புரியலனாலும் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் புரியாது. குரான் வந்து அல்லாஹ் வந்து சும்மா நம்ம கதை கேட்கறதுக்காக தாவூத் நபி இப்படிலாம் இருந்தார், அப்படியா அப்படி அதோட நமக்கு ரிலேட்டட் எதுவுமே இங்கே இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாமே நமக்கு ரிலேட்டட் தான். தாவூத் நபி பற்றி எல்லாம் பேசும்போது ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் இப்படிலாம் இருந்திருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி இல்லை. இதோட நமக்கு தொடர்பு இருக்குது, நம்ம தொடர்பு படுத்துறதில்ல. ஏன்னா நம்ம தான் என்னாச்சு, நம்ம கற்பனை உலகத்தில் நம்ம ஊர்லீன்கள் அதை கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ரம்ஜான் வந்துருச்சு, எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாங்க, வர்ற ரமலானாவது கரெக்டாக பயன்படுத்துங்க. போன ரமலான் கரெக்டாக பயன்படுத்திட்ட மாதிரி, போன ரமலானும் போச்சு, இதுவும் போச்சு. என்ன
அல்லாஹ் அது சொல்கிறான், அல்லாவின் அனுமதி கொண்டு இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் முறியடித்து விட்டார்கள். தாவூத் நபி பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். மேலும் அல்லாஹ் தாவூதுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அருளினான். அல்லாஹ் என்ன பண்ணான்? இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். தாவூத் நபி ஞானத்தையும் கொடுத்தான். மேலும் தான் நாடியவற்றையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். இது என்னன்னு அல்லாஹ் சொல்லலை. தெரிஞ்சதை எனக்கு நான் விரும்பினதெல்லாம் இவருக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறான். இவ்வாறு மனிதர்களில் ஒரு கூட்டத்தை, பிரிதொரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமியே குழப்பத்தால் சீர்குலைந்து போயிருக்கும். எனினும் அல்லாஹ் உலகோர் மீது பேரருள் புரிபவனாகவே இருக்கிறான். அவனே இவ்வாறு சீர்கேடுகளை அகற்றுகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறான். இது 2:251. இப்போ தாவூத் நபிக்கு அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாவூதே, நாம் உம்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம், என்னுடைய கலிஃபாவாக உங்களை நான் ஆக்கியிருக்கேன். எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்துவீராக. மேலும் மன இச்சைகளை பின்பற்றாதீர். மன்னர் தான் இவர், ஃப்ரீ ஹேண்டாக எல்லாம் விடலை. என்ன வேணாலும் செய்வோம், இஷ்டம்லாம் இல்லை, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். நீ மன்னர், உனக்கு மேலே ஆள் இல்லை, உனக்கு மேலே நான் ஒருத்தன் தான் இருப்பேன். பூமியில் உனக்கு மேலே யாரும் இல்லை, ஆனால் நான் ஒருத்தன், உனக்கும் மேலே நான் இருக்கேன், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறேன், மன இச்சைகளை பின்பற்றாது. உன் மனசில் வந்ததெல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது. இப்போ மன்னருக்கும் கலீஃபாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இதுதான் டிஃப்ரென்ஸ். மன்னர் அல்லாவுடைய பேச்சை கேட்க மாட்டார், கலீஃபா அல்லாவுடைய பேச்சை கேட்டு நடப்பார். தாவூத் நபி யார்? கலீஃபா. இன்னொரு இடத்துல அவருக்கு ஆட்சியை கொடுத்தோம்னு வரும், முல்கன் அப்படின்னு வரும். உடனே அந்த இடத்துல தாவூதை மன்னர் ஆக்கினோம். அப்போ தாவூத் நபி மன்னர் இல்லையா அப்படிங்கிறேன். இது முத்தசாபிஹத் கேமு. முல்குக்கு 2 மீனிங்கு, ஆட்சி அதிகாரமும் எடுக்கலாம், மன்னரும் எடுக்கலாம். என்ன இப்போ நீங்கள் என்னங்கிறீங்க? இந்த இடத்துல தெளிவாக வந்துருச்சு இல்லை கலீஃபான்ட்டு. தாவூதே உம்மை நாம் பூமியில் கலீஃபாவாக ஆக்கி இருக்கின்றோம். டைரெக்டாக சொல்லிட்டான்ல மன்னர் கிடையாதுன்ட்டு. அப்போ தாவூத் நபி மன்னருன்ட்டு குரானை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்களா? வாங்க, இப்போ குரானுடைய ஒரு பகுதி வச்சு இன்னொரு பகுதி மோத விடுறீங்களா? அப்போ அந்த இடத்துல முத்தசாபிஹத் தானே அது, ஆட்சி ஃபிட் ஆகும்ல, அதை ஃபிட் பண்ணுங்க. ஏன் மன்னர் ஃபிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவைங்கும் போது அதை ஃபிட் பண்ணுறீங்க. நோய் தானே இருக்குது உங்கள் உள்ளத்தில். அப்போது என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. என்ன, இந்த காசா விஷயத்தில் உமர் ஷரீஃப் மன்னர்களை குறை சொல்கிறாரு, ஆட்சியாளர்களை பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடாது. இந்த கொள்கை நீங்கள் புதிய தலைமுறையில் பேசலாமே. ஊரெல்லாம் காரி துப்போம் உங்களை. ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாது. அப்போ மீடியா சென்டர்லாம் மூடிடலாமா? அவன் கேட்பான், இவ்வளோ கேவலமான கொள்கையாக இஸ்லாம் சொல்லுது, ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாதா? என்ன மார்க்கம் இது? இதை விட ஒரு கிறுக்குத்தனமான மார்க்கம் இந்த பூமியில். இதை நீங்கள் பேசுங்க பாய், இஸ்லாத்துக்கு யாவன் வரான்னு அவங்க பார்த்துக்குறோம். கம்யூனிஸ்டுக்காரன் காரி துப்புவான், என்ன வலது இடதுசாரி இருக்கிறவங்க எல்லாருமே காரி துப்புவாங்க, அப்புறம் நடுநிலையில் இருக்கிறவங்க காரி துப்புவாங்க, எல்லாரும் துப்புவாங்க. அதனால தான் அப்போ பீக்கே துப்புறாருல. இப்போ உங்கள் நிலைமைக்கு ஏன் காரணம் அப்படின்னா, உங்கள் நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு இதைத்தான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரசூல்லாவுடைய மண்ணாச்சா இது, ஆட்சியாளர் தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு. என்ன அநியாயம்! ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? இதில் நின்றுட்டு இதில் ஹஜ்ஜத்துல் விதாவில், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை யார் வேணாலும் பழி வாங்கிக்கிங்கன்றேன். நான் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறேன், டே 1ல் சொல்கிறாங்க, நான் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறேன், யாரும் அடிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நீங்கள் நடுவில் ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுங்கிறாங்க. சஹாபாக்களை மிரட்டுறாங்க. பயந்துட்டு, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு பயந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பண்ணிடுங்கன்றாங்க. அபூபக்கர் முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் கேட்கப்பட்டு, உமர் முன்னாடி கேள்வி கேட்கப்படலையா? பகிரங்கமாக அவர் முன்னாடி குற்றம் சுமத்தப்படலையா? உமரே, நீங்கள் மஹரை எப்படி நியமிக்கலாம்? அந்த பாட்டியுடைய செய்தி அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க. உமர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஹதீஸ் சொன்னால் அப்படியே மாறிடுவாங்க. அதுக்கு என்னப்பா ஆதாரம்? அவங்க முன்னாடி ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த மாதிரி குரான் ஆயத்து சொல்லிச்சு, மஹர் இந்த மாதிரி உமர் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? அப்போ உமர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி குரானில் அல்லாஹ் சொன்ன ஒரு குவியிலே கொடுத்துருந்தாலும் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அப்போது அல்லாவே நிர்ணயிக்காத போது நீ எப்படி உமர் நிர்ணயிக்கலாம்னு அந்த பெண்மணி கேட்டாங்க. உமர் அப்படியே அழுதுட்டாங்க, அப்படியே சரணடைஞ்சாங்க. உமர்ல முதல்ல என்ன இருக்கணும்? உனக்கு அக்கீதா தெரியுமா? ஆட்சியாளர் முன்னாடி குறை சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன பண்ணும்? கூப்பிடணும், இப்படிக்கணும், கூப்பிட்டு அது இந்த ஆயத்தில் அப்படி இருக்கு. இப்படி தான் எல்லாம் அசிங்கப்படுத்துவான் நம்மளை. புரியுதா? இது அதுதான் சொல்கிறேன்.
இப்படி ஆட்சியாளர் குறை சொல்லக்கூடாதுன்னா, இப்போ கியான்வாபி பள்ளிவாசலில் ஏன் கமெண்ட் கொண்டுக்கிறீங்க? ஏன் பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? சிஏஏக்கு எதுக்குப்பா இவங்க கூட உட்காந்தாங்க. யார்? ஜாக்கு கூட. இவங்க கூட என்ன பண்ணாங்க? சிஏஏ போராட்டத்தில் வீரியமாக நின்னாங்க. அப்படியே பேக்கப் ஃபுல்லாக நின்னாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அப்படி விட மாட்டான். சரி, ஒரு பிரேக் விடுவோம். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும்